ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. மெயினாக வந்து ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக வந்து கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். எப்படி ஆப்பிள் நான் இப்போ பேசுகிறது மெயினாக வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க இல்லைனா ஒரு ஐபேட் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறேன். பட் ஜென்ரலாக இந்த ரூல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிற வீடியோ போக போக நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் யாருனாலும் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா என்னடா இவன் இந்த வீடியோ பண்ணுறானே, இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க தாராளமாக. பட் நான் சொல்ல போகிறது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு யூசர்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் இத்தனை நாள் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு கிரெடிட் கார்டு ஒரு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆக்சுவலாக வந்து இத்தனை நாள் வந்து பழகியிருப்பாங்க. பட் சடனாக வந்து ஒரு திடீர்னு வந்து ஒன்லி யூபிஐ ஆர் நெட் பேங்கிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பில்லிங் சைக்கிள் இதெல்லாம் பொறுத்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அப்புறமா பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் இந்த ஒரு வீடியோ வந்து அதுக்கு தான் ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்தர் மோர் என்னெல்லாம் ஒரு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணலான்னு நினைக்கிற வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் கரெக்டாக டைமுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் டேப்லேயோ எதில் வச்சுருக்கீங்களோ அதில் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிறது வந்து எந்த ஒரு இல்லீகல் வேயோ இல்லைனா எந்த ஒரு ஹேக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு வே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனுயினாக அக்செப்டட் வேயில் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னது இது ஜெனுவின் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போது போக போக இந்த வீடியோ போக போக உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அண்ட் என்னோடய வாய்ஸ் ஓவர் சேர்த்து கேட்கும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு நான் வந்து இது ஏன் ஜெனுவின்ன்றது சொல்கிறேன். ஸோ நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் apple.com/in/shop gift cards இதுதான் வந்து ஆப்பிளோட வெப்சைட்லேயே வந்து appstore கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் வந்து உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஒரு appstore கோடு மூலயமா உங்கள் ஆப்பிள் ஐடிக்கு ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, நெட் பேங்கிங்கோ யூபிஐயோ தவிர்த்து உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணணுன்னா இப்போது இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது ஒன்று தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வழி இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து என்னென்னா இந்த லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கூட இது செக் பண்ணிக்கலாம் வீடியோவில். ஸோ ஆப்ஸ்டோர் கோட் அப்படின்னு போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ்டோர் கோட்ஸ் வந்து பேடிஎம்மில் Amazon.inலேயும் ஃபோன்பே இந்த 3 வெப்சைட்ஸில் இந்த 3 அப்ளிகேஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள்லேயே போட்டிருக்காங்க. நான் செக் பண்ண வரையும் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ரிசர்ச் பண்ண வரையும் அமேசானில் இப்போ இந்த ஆப்ஸ்டோர் கிஃப்ட் கோட்ஸுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னோடய சஜஷன், நீங்கள் அமேசானில் இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாம். லேட்டர் ஸ்டேஜில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் அமேசான்லேயும் அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேடிஎம்லேயும் ஃபோன்பேலேயும் வந்து பேசிக்காக ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி அது என்னோடய சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா ஆர் ஆப்பிள் ஃபண்ட்ஸில் ஆட் ஆகுதான்றது பார்க்கணும். அண்ட் இன்னொன்று இந்த நீங்கள் ஆட் பண்ணுற ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் மந்த் ஆன் மந்த் மேனுவலாக பண்ணால் மட்டும்தான் முடியும். இதுக்கு வந்து ஆட்டோ டெபிட் மேண்டேட்டும் இப்போ உங்களோட கிரெடிட் கார்டில் அக்செப்டட் கிடையாது. ஸோ இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேரிங்லேயே வந்து என்னோடய பேசிக்காக வந்து எப்படி இதை பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பேடிஎம்க்கும் ஃபோன்பேக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ரெண்டுத்துலேயுமே கிஃப்ட் கார்ட்ஸ் வாங்கலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு ஃபோன்பேயில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு யூஆர் ஃப்ரீ டு சூஸ். அதாவது உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ நீங்கள் அதை கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணி கோட்ஸாக வாங்கலாம். பட்
பேடிஎம்மில் வந்து ப்ரீ டிட்டர்மின்டு டினாமினேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் உங்களால் வந்து ஒரு கிஃப்ட் கார்டை வாங்க முடியும். ஸோ இதை நான் வாங்குறது எப்படின்றத காமிக்கிறேன், அதை ரெடீம் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ரீ இன்ட்ரோ கிடச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோன்பேயில் காட்டுறேன். ஸோ நான் வந்து ஃபோன்பே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபோன்பேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நான் ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்ததும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப் ஸ்டோர் கோட் இருக்கும். ஆப் ஸ்டோர் கோடில் நீங்கள் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட் என்ட்ரு பண்ணலாம். ஸோ இந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் மினிமம் வந்து அவங்க சொல்கிறது வந்து 100லேருந்து 10,000 என்ட்ரு பண்ணுங்கன்றாங்க. நான் ஒரு பேசிக்காக வந்து இந்த வீடியோவோட டெமோ பர்பஸ்க்காக நான் 100க்கு பை பண்ணுறேன். பை பண்ணிவிட்டு என்னோடய க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் உங்களோட பேமெண்ட் செட்டிங்ஸ், ஃபோன்பேயில் பேமெண்ட் செட்டிங்ஸ்லேயும் பேடிஎம்மோட பேமெண்ட் செட்டிங்ஸ்லேயும் போய்ட்டு ஃபஸ்ட்டு கார்டு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னோடய க்ரெடிட் கார்டோட சிவிவி நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுமே எனக்கு வந்து என்னோடய மொபைலில் வந்து ஒரு ஓடிபி வரும். நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றது காமிக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நான் பாஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஃபோனில் வந்து நான் இப்போ வந்து என்னோடய ஆப்பிள் ஐடியை வந்து நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேரிங்கில் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இப்போது என்னோடய டெக்ஸ்ட் மெசேஜாக வந்து எனக்கு வந்து அந்த கோடு வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பட் பிஃபோர் தட் என்னோடய ஆப்பிள் ஐடியில் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி பார்க்கணுன்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் இப்படி ஓப்பன் ஆகும். உங்களோட நேம் டச் பண்ணுங்கள். நேம் டச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா சாரி அப்படி வராது. நீங்கள் வந்து உங்களோட ஆப் ஸ்டோருக்குள்ளே போங்க. ஆப் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ டச் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஃபோட்டோ டச் பண்ணிட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கேம் சென்டர்ன்றது கீழே கிரெடிட் வந்து ₹1 இருக்குது அப்படின்னு காமிக்குது. சரிங்களா? ஸோ இப்போவே வந்து நான் எப்படி பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சுவலாக என் ஒய்ஃப் ஃபோனில் நான் பண்ணேன். பட் உங்களுக்கு கோட் இப்படி தான் வரும். ஆப் ஸ்டோர் கோட் ஃபார் 100 இஸ் இது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்து வரும்போது டு ரிடீம் அப்படின்னு உங்களுக்கு இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த டு ரிடீம்க்கு அப்புறம் ஒரு லிங்க் வரும், http://appstore.com/. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து appstore.com http://appstore.com/redeem அதுக்கப்புறம் வந்து ஒரு கோடு வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஜெனுவின் ஆப் ஸ்டோரோட கோடு. நீங்கள் இந்த லிங்க்கை ஒரு தடவை எதுலேருந்து வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஏமாறாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்க்குற காசு ஏமாறாதீங்க. ஸோ இதை சொல்கிறதோட சிம்பிளாக எப்படி ரெடீம் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை நான் டச் பண்ணுறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக கிஃப்ட் கார்டோட அந்த கோடு எடுத்துக்கும். கோடு எடுத்துகிட்டு உங்களோட ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டை போட சொல்லும். ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். 10 to 15 செகண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான். யூ ஹேவ் ஆடட் யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் இஸ் 101. ஆல்ரெடி ₹1 இருந்தது, இப்போது 100 ஆயிருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபோன்பேயில் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் பேடிஎம்மில் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேடிஎம்மில் பார்க்கலாம். ஸோ நான் பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணலைன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு இங்கே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸில் போனீங்கன்னா ஆப் ஸ்டோர் கோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டினாமினேஷன்ஸ் தான் இருக்குது. 100, 200, 500 அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய கார்டில் ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருக்குது. பட் ப்ரொசீஜர் சேம் தான். இதே மெத்தட் தான் நீங்கள் பண்ணணும். இங்கே போய்ட்டு பண்ணிட்டு பை ஃபார் 100ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சிவிவி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சேம் உங்களுக்கு அதே மாதிரி
மெசேஜ் வரும், உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் அந்த டு redeem அப்படின்னு போட்டு http appstore.com/redeemலேருந்து வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் ஐஃபோன்லேயோ இல்லை ஐபேட்லேயோ என்ன ஆப்பிள் டிவைஸ் வச்சுருந்தாலுமே அதை நீங்கள் வந்து டேரெக்டாக ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.